மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய மூலிகைகள் இருக்கு. மூலிகைகளோட வேர் பகுதியில மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு இல்லவா? அந்த மாதிரி பார்க்கும்போது சில வேர்களையே நம்ம பிரதானமாக நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துறோம். அந்த மாதிரிதான் வெட்டிவேர். வெட்டிவேர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உடனே ஆமா இல்ல, இது ஹேர் ஃபாலுக்கு கூந்தல் தைலங்கள்லாம் இதை நம்ம சேர்க்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். வெட்டிவேரை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு புல் வகையை சேர்ந்தது, ஒண்டர் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புல் வகையை சேர்ந்தது. இதுல இருந்து இந்த புல்லு மேல இருக்கக்கூடிய வேர் தாண்டி மேல இருக்கக்கூடிய பகுதிகள்லயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல இருந்து நிறைய வெலட்டைல் ஆயில்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது வாசனை நிறைந்த எண்ணெய் திரவியங்கள் இது எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருந்தது. காத்துல இந்த வேரை எடுத்து வெளியில வச்சாவே அந்த அளவுக்கு காத்துலயே இதனுடைய மனம் ரொம்ப அதிகமாக வீசும், மனதிற்கு அமைதி தரக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய வெட்டிவேர் இன்றைக்கு உலக அளவுல நிறைய மருந்துகள்ல சேருது. கூந்தல் தைலங்கள்ல இருந்து காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அண்டர் ஐஸ் க்ரீம் பார்க்குறோம். இதுல எல்லாத்துலயுமே பாருங்க, ஷாம்பூல இருந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே வெட்டிவேர் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு மிகுந்தியான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி சில மருத்துவ குறிப்புகள் எதற்காக நான் சொல்றேன்னா, ஜென்ரலா சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, இல்லைன்னா கிட்னியில சுருக்கம் இருக்கு, கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையுது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு இந்த வெட்டிவேர் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இந்த வெட்டிவேரை ஜென்ரலா ஊறல் குடிநீர் செய்து குடிக்கலாம். எதற்கு அப்படின்னா, உடல் உஷ்ணம் குறைப்பதற்கு. இந்த உடல் உஷ்ணம் குறையணும் அப்படின்னா, சின்ன சின்ன பீசஸா வெட்டிவேரை கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டுடணும். தேற்றான் கொட்டை இருந்தால் 2 அல்லது 3 தேற்றான் கொட்டை இதோட போட்டுருங்க. நைட்டு இரவு முழுவதும் மூடி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு இந்த தண்ணியை குடிக்கலாம். ஸோ இதை குடிக்கிறதுனால நம்ம உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுது நமக்கே தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், காலையில் எந்திரிச்சோடனே இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு, ரத்தத்தை பியூரிஃபை பண்ணணும், பிளட் பியூரிஃபை பண்ணணும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த வெட்டிவேரை பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் இருக்குன்னா வெட்டிவேரை கஷாயமாக போட்டு குடிக்கலாம். வெட்டிவேரோடு கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம்னா சிறுநெறிஞ்சில் இல்லைன்னா யானை நெறிஞ்சில் இதை சம அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய கற்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே மாயமாக மறைவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். சிலருக்கு பிளாடர்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும், யூரின் ரிட்டென்ஷன் இருக்கும். யூரின் போயிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் யூரின் பிளாடர்லேயே தேங்க ஆரம்பிச்சிடும். திரும்ப யூரின் போவாங்க, கொஞ்சம் யூரின் பிளாடர்ல தேங்க ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெட்டிவேர் ஊறல் குடிநீரோ இல்லை கஷாயமோ தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அபரிமிதமான நமக்கு பலன்களை இதுல இருந்து நம்ம அடைய முடியும். ஏன்னா உடல் உஷ்ணத்தான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. இன்றைக்கு சித்த மருத்துவம் எல்லாத்துலயுமே மருந்துகள்ல முக்கியமா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், கூந்தல் சம்பந்தப்பட்ட தைல வகைகள் எல்லாத்துலயுமே நம்ம வெட்டிவேரை தான் சேர்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் வெட்டிவேர் பயன்படுது. தோல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த குளியல் பொடி நம்ம செய்யறோம் இல்லைங்களா, இதுல வெட்டிவேர், விளாமிச்சி வேர் சேருது. இதோட பச்சை பயிறு, கார்போக அரிசி, பூலாங்கிழங்கு, இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம குளியல் பொடி செய்யறோம். ஏன்னா நலங்கு மாவுலையும் வெட்டிவேர் ஒரு முக்கியமான மூலிகையா நம்ம சேர்த்துதான் செஞ்சுட்டு வரோம். தோல்ல ஏற்படக்கூடிய அந்த வறட்சி, நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஆயிலி ஸ்கின் இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம வெட்டிவேரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டிவேர் பவுடர் மட்டும் தனியா இருக்கும், இதை நம்ம எடுத்துக்கலாம். இதனோட தேவையான அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்தாலும் ஓகே தான். ஸோ இந்த வெட்டிவேர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, வெட்டிவேர் பவுடரோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்கை பயன்படுத்திட்டு வரணும். ஏன்னா முகத்துல நிறைய ஆயிலி ஸ்கின், தொட்டாலே எனக்கு ரொம்ப ஆயிலா இருக்கு, இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், 2 or 3 hours 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே அதிகமான எண்ணெய் என் முகத்துல சுரக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் திரும்ப திரும்ப சுரந்துக்கிட்டே இருக்கு, ஃபேஸ்ல ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்றவங்க
வெட்டி வேரை பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம தலையில டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்குன்னா நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கரும்புள்ளிகள் போகணும்னா நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமாக இந்த வெட்டிவேர், இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா வெட்டிவேர் தைலம் இருக்கு, ஃபேஸ் பேக் இருக்கு, வெட்டிவேர் பயன்படுத்தி செய்யக்கூடிய சோப் வகைகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த வேர்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகம். அப்போ முகத்துல கரும்புள்ளிகள் இருந்துச்சுன்னா இந்த வெட்டி வேற நான் சொன்ன மாதிரி கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஹேர் ஃபால், தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றவங்க இந்த ஆழம் விழுதுல இருக்கக்கூடிய வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரையும் வெட்டி வேரையும் சேர்த்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணெயோட போட்டு காய்ச்சி எடுத்து வைக்கலாம். இப்போ காய்ச்சி இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வெட்டி வேர்னால ஏற்படக்கூடிய பலன்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த சர்க்கரை நோயாளிகள் எப்படி இதை பயன்படுத்தலாம்? சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் ஏற்படக்கூடிய ஒரு மதமதப்பு இருக்கு இல்லைங்களா, மறுத்து போற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதிகமா குளுக்கோஸ் வந்து யூரின்ல வெளியேறிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த வெட்டிவேர் ஊறல் குடிநீரை நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா கஷாயமாக போட்டு குடிச்சாலும் அதிகமான பலனை தரக்கூடியது. முக்கியமாக ஃபேட்டி லிவர், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நெல்லிக்காய் வற்றலோடு இந்த வெட்டிவேரை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கணும். அது கூட இந்த நெல்லிக்காய் வற்றல் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு காலையில குடிக்கணும். ஸோ நம்ம உடலுக்கு அதிகமான புத்துணர்ச்சி, அந்த வெட்டிவேரோட எசன்ஸ் எல்லாமே இதுல இறங்கியிருக்கும். அதனோட நெல்லிக்காய் மஞ்சள் இது இரண்டுமே வந்து ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அப்போ உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும் இது பயன்படுது. ஸோ வெயிட் லாஸ்ல இருந்து நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் வரைக்கும், முக்கியமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒரு ட்ரைனஸ் இருக்கு, இல்ல இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த வெட்டிவேரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு வெட்டிவேர் நம்ம எப்படியெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம அதனோட சேர்த்து பயன்படுத்தலாம், அதோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.